இன்றைய வேத தியானம் 27 சங்கீதம் 10-11 வசனங்கள். என் தகப்பனும் என் தாயும் என்னைக் கைவிட்டாலும் கர்த்தர் என்னைச் சேர்த்துக் கொள்ளுவார். கர்த்தாவே, உம்முடைய வழியை எனக்குப் போதித்து, என் பகைஞர் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். ஆழமான செய்தி. வாழ்க்கையின் கடினமான சூழல்களில் நாம் தள்ளப்படும்போது இந்த 2 வசனங்களும் நமக்கு மிகப்பெரிய தூண்களாக நிற்கின்றன. மாறாத தெய்வ அன்பு. வசனம் 10. உலகில் மிக உயர்ந்த அன்பு பெற்றோரின் அன்பு. ஆனால் ஒரு சூழலில் அந்த அன்பு கூட நம்மை கைவிடலாம் அல்லது அவர்களால் நமக்கு உதவ முடியாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை. சேர்த்துக் கொள்ளுவார் என்ற வார்த்தை ஒரு தந்தை தன் பிள்ளையை வாரி அணைப்பது போன்ற பாதுகாப்பை குறிக்கிறது. நீங்கள் தனிமையில் இருப்பதாக உணர்ந்தால், பிரபஞ்சத்தை படைத்த தேவன் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தெய்வீக வழிகாட்டுதல். வசனம் 11. நமக்கு முன்னால் பல வழிகள் இருக்கலாம், ஆனால் எது சரியானது என்று நமக்குத் தெரியாது. விசேஷமாக நம்மைச் சுற்றி எதிர்ப்புகளும் நம் வீழ்ச்சியை விரும்பும் பகைஞர்களும் இருக்கும்போது நாம் தடுமாற வாய்ப்புண்டு. அதனால்தான் தாவீது ராஜா, உம்முடைய வழியைப் போதித்து செவ்வையான, நேரடியான, சரியான பாதையில் நடத்தும் என்று வேண்டுகிறார். நம்முடைய சுய புத்தியைச் சாராமல் தேவன் காட்டும் பாதையில் நடந்தால் எந்த பகைவனும் நம்மை வீழ்த்த முடியாது. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். 27 சங்கீதம் 10-11 ஆகிய வசனங்கள் வழியாக நீர் எங்களோடு பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் எங்களை நிராகரிக்கும்போது, நெருங்கியவர்கள் எங்களை விட்டு விலகும்போது, அல்லது ஆதரவற்ற நிலையில் நாங்கள் நிற்கும்போது, நீர் எங்களை சேர்த்துக் கொள்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி. மனிதர்களுடைய தயவை விட உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம்முடைய செட்டைகளின் நிழலில் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். பரமபிதாவே, எங்கள் வாழ்க்கை பயணம் குழப்பமாக இருக்கும்போது நீர் எங்களுக்கு வழிகாட்டியாக இரும். இதுவே வழி, இதிலே நடங்கள் என்று எங்களுக்கு பின்னால் கேட்கும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கச் செய்யும். தீய எண்ணம் கொண்டவர்கள் மற்றும் எங்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு முன்பாக நாங்கள் இடராதபடி உம்முடைய செவ்வையான பாதையில் எங்களை நடத்தும். எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலம் விளங்கட்டும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். நீர் எங்களுக்கு போதிக்கும் வழியில் நடக்க எங்களுக்கு தாழ்மையுள்ள இருதயத்தைத் தாரும். எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.